அதிமுகவின் ஆர்பி உதயகுமார் அதிரடியாக நீக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்பி உதயகுமார் பார்த்திங்கன்னா அதிரடியாக நீக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவிலையா அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி அதிமுகவில் தான். குறிப்பாக அதிமுகவில் ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், மற்ற துறை சார்ந்த அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஆர்பி உதயகுமார் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிமுகவிலிருந்து விலகி தன்னை பாஜகவில் இணைத்து கொள்ள வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைமில் விஷயங்கள் என்பது ஓவராக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, ஆர்பி உதயகுமாருக்கு இயற்கையாகவே அதிமுகவில் இருக்கிறதுக்கு பழக்கமே கிடையாது. ஏன்னா அவர் வருவாய் பேரிடத்துறை அமைச்சராக இருக்கும்போதும் அது நடந்து அரங்கேறி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆர்பி உதயகுமார் பார்த்திங்கன்னா டோட்டலாக நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் வெளியாகி இருக்கிறது. ஏன் ஜூன் 4க்கு பிறகு செங்கோட்டையனே அதிமுகவில் இருப்பாரான்னு தெரியல. அவர் போயிட்டார் அப்படின்னா ஒரு துறை சார்ந்த அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் நிறைய இருக்கும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல்கள்லாம் நிறைய விதமான துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் அனைவருமே நீக்கப்படுவார்களா, நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதை எல்லாமே நம்ம நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கே நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் மட்டுமல்ல, செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, தங்கமணி, வேலுமணி, கேசி வீரமணி, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய பாஜகவில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பார்த்திங்கன்னா அரங்கேற்ற போகும் மத்திய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா டோட்டலாக தங்களை பிஜேபியில் இணைத்து கொள்ளப் போவதாகவே தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது. ஸோ அப்படி ஒருவேளை பிஜேபியில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு இவர்கள் அனைவருமே தள்ளப்பட்டாங்க அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழலாகவே இருக்கும் என்று நம்மால் உணர முடிகிறது. ஸோ அப்படி ஒருவேளை பிஜேபிக்கு அவர் ஆப்பு வைக்க வேண்டிய ஒரு தருணம் வந்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பிஜேபி இருக்குமா என்பதையுமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கன்சிடாரிட்டியை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஆர்பி உதயகுமார் அப்படின்றவர் கடந்த காலத்தில் அதிமுகவின் சார்பில் வருவாய் மற்றும் பேரிடர் துறையை சார்ந்த அமைச்சராக இருந்தவர். தற்போது அவர் நீக்குகிறாரா என்பதை